அனுசரணை வழங்குவோர் புத்தாண்டின் ரியல் மேஜிக் கோகா கோலா. எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். சித்திரை புத்தாண்டு விசேட நிகழ்ச்சியூடாக எங்கள் எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த சித்திரை புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலுமே இன வேறுபாடுகின்றி எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இலங்கையிலும் சிங்கள சகோதரர்கள் ஆகட்டும், நம்மளுடைய தமிழ் சகோதரர்களாகட்டும் எல்லோருமே ஒன்றிணைத்து இன பாகுபாடுகின்றி எல்லோருமே மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக இந்த சித்திரை புத்தாண்டை அப்படியே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய டான் தொலைக்காட்சியிலும் கூட சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே வழங்கி கொண்டிருக்கும். அதே போல இன்று கூட ஒரு சிறப்பு நேர்காணல் ஊடாக இன்றைய நிகழ்ச்சி நகர்ந்து செல்ல தயாராக இருக்கின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே மீண்டும் மகிழ்ச்சியான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று எங்களுடைய கலைஞருக்கு சிறப்பு பாடகிகள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஊடாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சிறப்பாக தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சிங்கப்பெண் சொன்னால் கூட சொல்றதுல எந்த தயக்கம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய வீரியம், அவங்களுடைய செயற்பாடு, அவங்களுடைய திறமை அப்படின்னு இப்போ நம்மளுடைய மண்ணில் ரொம்ப எல்லாராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக மாறிக்கொண்டிருக்காங்க. ஸோ வாங்க அவங்கள நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். வணக்கம் பவினா அண்ட் விஜிதா. ஸோ உங்களுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதோட நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில உங்களை பத்தி பேச போறோம். வணக்கம். உங்களுக்கும் மக்களுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. விஜிதா பேச மாட்டீங்களா? ரொம்ப மௌனமாக இருக்கிறீங்க. இல்லை. வணக்கம், எல்லாருக்குமே சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்மளுடைய பவினா அண்ட் விஜிதா கூட நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம் என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறி இருந்தது இப்போ இவங்க எல்லாராலும் தெரியப்படுற ஒரு விஷயமாக மாறி இருந்த விடயம் இவங்களுடைய பாடல் என்று கூட சொல்லலாம். நம்மளுடைய இலங்கையும் தாண்டி புலம்பெயர்வு தமிழர்களும் இவர்களுடைய பாடல்களை கேட்கிறதுக்கும் இவர்களுடைய அங்கீகாரங்களை இன்னும் மேல் நோக்கி கொண்டு போறதுக்குமான வரவேற்பையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை கண்டிப்பாக இன்னும் அவங்களுடைய திறமைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேணும். இவங்களுடைய திறமையை மக்கள் இன்னும் ஆதரிக்க வேணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள போகணும். ஸோ உங்களுடைய ஆரம்ப பயணம், உங்களுடைய விடயங்கள் பற்றி மக்கள் சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ நீங்க யாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நம்மளுடைய நேயர்களுக்கு வழங்க முடியுமா? நான் பவீனா, யாழ் பாடினிகள் என்று சொல்லி நாங்கள் சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு தளத்தை கையாண்டு கொண்டு அதனூடாக பாரம்பரிய பாடல்களையும் மக்கள் இசை பாடல்களையும் மக்களிடையே கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதுவும் எங்களுடைய சொந்த குரல்லே அதை ஆவணப்படுத்துகிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் நாடகமும் அரங்கியலும் துறையில் ஸ்பெஷல் செய்துட்டு வெளியேறி இப்போ ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனது துறையும் எனது தொழிலும் எல்லாமாக ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு விருப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் உங்களுடைய திறமைகளையும் தாண்டி ஒரு ஆசிரியராக பணிபுரியுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தொழில் செஞ்சாலும் நாம் எந்த ஒரு அங்கீகாரத்தில் இருந்தாலும் ஒரு குடும்ப சூழல் ஆகட்டும் இல்லை ஒரு சமூக சூழல் ஆகட்டும் இருக்கும்போது நம்மளுடைய திறமைகள் ஒரு இடத்தை கட்டி போட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட திறமைகளை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்மளுடைய விஜிதாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுடைய ஒரு அறிமுகம். வணக்கம், நான் விஜிதா. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பட்டதாரி முடிச்சிருக்கிறேன். யாழ்ப்பாடினி என்ற தளத்தினூடாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் சமூகத்துக்கு. கண்டிப்பாக. ஸோ இவங்க சொல்லும் போதே நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி இருப்பீங்க யாழ் பாடினி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க நிறைய தடவை பதிவு செஞ்சுருந்தாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்டு இருந்தாலும் யாழ் பாடினி என்ற ஒரு அடையாளம் மூலம் தான் மக்களால் தெரியப்பட்டது என்றது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. ஸோ இவங்க நிறைய பாடல் காணொலிகளை சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு தளமாக இருந்து அவங்க வைத்த பேர் தான் யாழ் பாடினி. ஸோ அதுக்கு பின்னுக்கும் மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது அப்படின்றது எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஸோ இந்த யாழ் பாடினி என்ற ஒரு தலைப்பை நீங்க எங்க இருந்து எப்படி ஒரு யோசனையில இருந்து உங்களுக்கு வைக்கணும் என்று தோணிச்சு? யாழ் பாடினி என்ற எங்களுக்கு தமிழ் பெயர் வைக்கணும் என்றது இருந்தது. அதுக்காக தெரிவு செய்த பெயர் தான் யாழ் பாடினி. யாழ் பாடினி என்றே அதை ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம்.
ஒன்று வந்து ஜாழ் என்ற ஒரு இசைக்கருவியையும் குறிக்கும், மற்றது வந்து ஜாழ்ப்பாணம் என்ற ஒரு இடத்தையும் குறிக்கும். பாடினி என்றது வந்து சங்க காலத்தில இருந்த ஒரு வகை கலைஞருக்குரிய பெயர் வந்து பாடினி. அப்ப ஜாழ் பாடினி என்று சேர்த்து நாங்க வச்சோம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். இப்போதே இருக்கக்கூடிய காலப்பகுதியில் வந்து பலதரப்பட்ட பாடல்கள் வந்து இதுக்கு என்ன மொழி, இது என்ன விடயம், இது என்ன கருத்து அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு மக்கள் வந்து ரொம்பவே ஒரு மூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படித்தான் வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கு, உருவாகி கொண்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விடயம் நாம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் வேணும், அதுக்கான ஒரு பின்பம் வேணும். அப்படின்றதுக்காக வந்து ஒரு தலைப்பில் கூட இவ்வளவு ஒரு ஆய்வு செய்து இந்த தலைப்பை வைத்து வந்து நீங்கள் பயணித்து கொண்டு இருப்பது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய அடையாளமாக மாறி இருந்ததை வந்து இந்த பாடல் தான். ஸோ அதன் மூலம் வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்புடைய நபர்களாக வந்து 2 பேரும் மாறி இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 2 பேரும் சகோதரிகள் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாடலோட நம்மளுடைய நிகழ்ச்சி இன்னும் விரிவாக போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஒரு பாடலோட நிகழ்ச்சி இன்னும் விரிவாக போகலாமா? ஆமா, யாழ்ப்பாடினி தளத்தினூடாக நாங்கள் பாரம்பரிய பாடல்களை வெளியில கொண்டு வரபடியா பாரம்பரிய பாடலின் காப்பு பாடலோட நாங்கள் போறோம். எங்களோட யாழ்ப்பாணத்தின் இல்லாட்டி வடக்குல இருக்கிற ஒரு கூத்து, பாரம்பரிய கூத்து தான் காத்தவராயன் கூத்து. காத்தவராயன் கூத்து வந்து காப்பு பாடலோட தொடங்கும். அந்த பாடலை தான் நாங்கள் பெரும்பாலும் எல்லா தொடக்கத்திலையும் பயன்படுத்துறாங்க. அதையே பாடம். முந்தே முந்தே விநாயகரே எங்கள் முத்த கணபதியே, முந்தி முந்தி விநாயகரே எங்கள் மூத்த கணபதியே, அம்மா ஓரா கண்ணே கண்ணே எங்கள் உமையாள் பற்றி பாலகனே, அம்மா ஈரான் கண்ணே கண்ணே எங்கள் ஈஸ்வரியார் பாலகியே, தாயே எட்டில் எழுத்தறியோம் அம்மாங்களுக்கு வகை நாமறியோ, அம்மா பாட்டின் பொருளறியோம் தாயே பாடும் வகை நாமறியோ, அம்மா என்ன குற்றம் செய்தாலும் தான் தாயே எல்லாம் பொறுத்தருள்வாய், காப்பதமே காப்பதமே எங்கள் காலடிக்கோ காப்பதமே. இது காத்தவராயன் கூத்தின் காப்பு பாடல். இதை பாடித்தான் இந்த கூத்தே ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு விடயம் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு சரியான முறையில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக வந்து இந்த காத்தவராயன் கூத்துல வந்து இந்த பாட்டை வந்து ஆரம்பித்து தான் அந்த கூத்தை ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியின் ஒரு புள்ளியார் சொல்லி மாதிரி இந்த பாடல் ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து நிறைய விடயங்கள் வந்து உங்களை பற்றி பேச போகின்றோம். உங்களுடைய பாடல்களையும் வந்து நிறைய நாங்கள் நிகழ்ச்சியோடாக வந்து கேட்க போகின்றோம் அப்படின்னு கூறிக்கொண்டு, ஸோ இன்னும் ஒரு விடயத்தை வந்து தெளிவாக வந்து நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போதைய இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்து இந்த பெண் தலைமைத்துவம் அப்படின்றது வந்து சாதாரணமாக மக்களால் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த பெண் தலைமைத்துவத்திற்கு இந்த சமூகமாகட்டும் இல்லை இந்த குடும்பமாகட்டும் எந்த அளவான ஒரு ஒத்துழைப்பை வழங்குது அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில வந்து உங்களுக்கு இந்த குடும்பமும் இந்த சமூகமும் வந்து உங்களுக்கு தார ஒரு ஆதரவு எப்படி இருக்கின்றது? குடும்பம் என்று பார்க்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் குடும்பத்திட்ட இருந்து வந்திருக்கு. நாங்களும் சகோதரிகளா இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு குடும்பத்துல முழு ஆதரவு கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதையும் தாண்டி வந்து இப்போ நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணா இருந்து உங்களுடைய வீட்டு சூழலாகட்டும் உங்களுடைய பிள்ளைகளாகட்டும் இப்படி நிறைய பொறுப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் கையாளுறீங்க அந்த விஷயங்களை? நிச்சயமா வந்து ஒரு சவால்களுக்குள்ளதான் இதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டி இருக்குது. நாங்கள் தனியாளாக பயணிக்கிறதை விட பிறகு ஒரு குடும்பம், திருமணம், பிள்ளை என்று வரையக்குள்ள அது சரியான சவால்கள். அதையும் தாண்டி எங்களோட திருமண வாழ்க்கையில எங்களுடைய கணவர், எங்களுடைய சகோதரர்கள், அம்மா அப்பா எல்லாருமே எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பா இருக்கிறபடியாலையும் நாங்கள் இது ஒரு கொஞ்சம் வெற்றிகரமாக நடத்தக்கூடிய மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஒரு குடும்ப சூழல் அப்படின்றது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஆனால் எப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தில் வர குடைச்சல்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ அவங்க சொல்கிற விடயங்கள் ஆகட்டும் இல்லை கருத்துக்கள் ஆகட்டும் அவதூறான விடயமோ இல்லை நன்மையான ஒரு விடயமோ முகத்துக்கு நேரம் ஐயோ நீங்கள் பாடுற விஷயமோ சரி நீங்கள் செய்கிற விடயங்களோ சரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே நம்மளுடைய முகத்துக்கு பின்னாடி வந்து நம்மளை பற்றி நிறைய விடயங்கள் வந்து 1000 விடயங்கள் வந்து பேசுவாங்க. ஸோ அப்படியான விடயங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா நாங்கள் மிக குறுகிய காலத்துல தான் இதே ஒரு தனிப்பட ஒரு தளத்திலேருந்து தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையில உண்மையாகவே எங்களுக்கு பாசிட்டிவ்
தான் கூடவாக இருக்குது. அதாவது நேர்மறையான கருத்துக்களை தான் நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பெரும்பாலும் நாங்கள் ஒரு எதிர்மறையான கருத்துக்கு போகல. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட பயணிக்கக்குள்ளதான் அதை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இப்போ எதிர்மறையான கருத்துக்களை வந்து எதிர்நோக்கிறதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்மளை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை மலிங்கடிக்கக்கூடிய மக்களும் நம்மளை வந்து மட்டம் தட்டக்கூடிய மக்களும் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மட்டம் தட்டி போகிறதால வந்து அவங்களுக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அப்படியான ஒரு கூட்டமும் வந்து நம்மளுடைய சமூகத்தில் இருக்குது. அவங்களை மிதித்து நாம் மேல் நோக்கி வர வேணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுவும் நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த விடயங்களை சாதிக்கும் போது வந்து உங்களுக்கான ஒத்துழைப்பும் உங்களுக்கான ஒரு இறை ஆசி வந்து கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ அதே மாதிரி இன்னும் மற்றும் ஒரு கேள்விக்கு போகலாம். இப்போ உங்களுடைய பாடல்களில் வந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியம் இடம் கொடுக்குறீங்க. ஏனென்றால் இப்போது பார்க்கும்போது வந்து இந்த மேலத்தைய கலாச்சாரம் அப்படின்றது வந்து இந்த மோகத்தால் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மறந்து வந்து அவங்களுடைய செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தமிழ் பற்றானது வந்து உங்களுக்கு எப்படி ஒட்டி கொண்டது? தமிழ் பற்று என்றது வந்து நாங்கள் வந்து தமிழர்கள், அது வந்து எங்களுக்கு வந்து குடும்பத்தில இருந்து முதலாவதா வந்து கிடைச்சது. எங்களுக்கு தமிழ் பற்று என்றது அம்மா அப்பாக்குள்ளால கடத்தப்பட்ட ஒரு விஷயம். அது மூலமா தான் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது மனசுல இருக்கு. அந்த தமிழ் பற்று என்றது ஆறாம மனசுக்குள்ள இருக்கு. மற்றது நாங்கள் இந்த சமூகம் எதிர்கொண்ட கடினமான காலங்களில் வாழ்ந்தாக்கள், உதாரணத்துக்கு போராட்ட காலங்களில் மிக கடினமான ஒரு வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டாக்கள், அந்த காலத்தில் இருந்த கதைகள் முன்னர் எப்படி இருந்ததுங்கிற சமூகங்கள்ன்றது எங்களோட பெரியாக்கள் மூலமாக கேட்டு கேட்டு தெரிஞ்சாக்கள். அப்போ அதுவுமே எங்களுக்கு மனசில் பதிஞ்சு ஒரு தமிழ் பற்றை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக என்னன்னு சொன்னால் இந்த தமிழ் விடயம் பற்றி நீங்கள் கூறும்போது வந்து இந்த தமிழுக்கு முக்கியத்துவம் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றதை வந்து உங்களுடைய பாடல் ஊடாக வந்து எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஸோ இந்த பாடல் தெரிவுகள் உங்களுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இந்த கூத்துக்கலைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு உங்களுடைய காணொலிகளில் வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இந்த கூத்துக்கலையை பற்றி சில விடயங்கள் வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கூத்து கலை வந்து எங்களுக்கு முதல் அங்க தெரிஞ்சதுன்னு சொன்னா பாடசாலை காலத்துல தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏனென்றா எங்களுக்கு மேலே இருக்கிற எங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கூத்து வந்து செய்து வருஷமா செய்து போட்டிகளுக்கு போயிருக்கிறோம். அப்ப நாங்க சின்ன பிள்ளைகள் ஆயிருக்கே அதை பார்த்து வளர்ந்தாக்கள். அது மூலமா எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தொட்டி கொண்டது. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு எங்கள்கிட்ட. இவ சீனியர்ஸ்ன்றது எங்களை தான். இவ சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல நாங்கள் ஒரு 13-14 வயசு இருக்கும். அது 13 வயசுல இருந்து கிட்டத்தட்ட பாடசாலை காலம் 19 வயசு வரைக்குமே நாங்கள் அந்த கூத்துல அவ்வளோ ஒரு விருப்பம். அப்ப பாடசாலை காலத்துல அறிமுகமா இருந்தாலும் அது என்னவோ அந்த காலத்துல அந்த டீனேஜ் காலத்துல எங்களுக்கு மனசுல நிறைய பதிஞ்சிட்டு, போட்டிகளுக்காகவும் இல்லாட்டி நிகழ்வுகளுக்காக கூத்து மேடேறினாலும் பிறகு அதை இன்னும் தேடணும் என்ற ஆர்வம் வந்துச்சு. இந்த ஆர்வம் தான் எங்களுக்கு பல்கலைக்கழகத்துல நாடகம் அரங்கியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும் என்ற ஒரு விருப்பத்தை எனக்கு கொடுத்தது. பாடசாலை காலத்திலே அந்த கூத்து மேலையும் அந்த கூத்தை நாங்கள் பயின்றதுலையும் இருந்த ஆர்வம் வந்து பல்கலைக்கழகத்துல போய் நாடகம் அரங்கியல் துறையை தேர்வு செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தது. என்னன்னு சொன்னா அந்த அரங்கு என்ற அறிமுகம் அங்க தொடங்கினது. பிறகு இந்த வரைக்கும் அந்த அரங்குல வார்த்தைக்கு இந்த கூத்து தான் எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக கூத்தோட ஆர்வம், கூத்தை பற்றியான நிறைய விடயங்களை வந்து நீங்க கற்று தெரிஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆனா இப்பத்திய இளைஞர்களுக்கு வந்து இந்த கூத்து மேல இருக்கிற ஆர்வமும் இந்த கூத்தை வந்து இருந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு தோணலும் வந்து அவங்களுக்கு இல்லை. முதல் காலங்களில் வந்து இந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த கூத்து கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த நைட்ல இருந்து விடிய வரைக்கும் கூத்து நடந்து கொண்டிருக்கும். ஸோ அதை பார்ப்பாங்க, அதை ரசிக்கிறதுக்கான ஒரு கூட்டமே இருந்தது. இப்போ வந்து கூத்து அப்படின்னு சொன்னாலே வந்து மியூசியத்தில் வச்சு பார்க்கக்கூடிய சில பொருட்களாகவும் சில விடயங்களாகவும் சில வரிகளாக இருக்கின்றது. ஸோ இப்படியான விடயங்கள் வந்து மறங்கி போகுது. ஸோ இதை பற்றியான உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது? என்னன்னு சொன்னால் கூத்து ஒரு பிரதேசம் ஆடப்படும், அந்தந்த மக்களுக்கான அந்த கூத்து. அப்போ நீங்க சொன்ன மாதிரி முந்தி ஆடப்பட்ட விதத்துக்கும் அதை மக்கள் எதிர்கொண்ட விதத்துக்கும் இன்றைக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது தான். இப்போ கூத்திலேயே பல வகை கூத்து இருக்குது. இப்போ மட்டக்களப்புல வடமோடி தென்மோடி இருக்குது, மன்னார்ல வடபாங்கு தென்பாங்கு இருக்குது, யாழ்ப்பாணத்துல காத்தவராயன் கூத்து பிரதானமாக இருக்குது, அதை விட கத்தோலிக்க கூத்துக்கள் இருக்குது, மலையகத்துல காமன் கூத்து பிரதானமானது. அப்ப இந்த கூத்துகள் அந்தந்த மக்கள் மத்தியில இன்றளவுலையும் ஓரளவுக்கு நிலை இருக்குது. அதுலேயும் கூட யாழ்ப்பாணம் அருகி கொண்டு போனாலும் மட்டக்களப்புல வந்து அந்தந்த கிராமங்கள்ல அது எழுச்சியா இருக்குது. ஆனா அடுத்த தலைமுறைக்கு அது போகுதான்றதுதான் கேள்விக்குறி. அப்ப நாங்கள் இப்ப என்னன்னா அதையே அப்படியே கொண்டு வர இயலாது.
மட்டக்களப்புல வந்து வடமோடி தென்மோடி, யாழ்ப்பாணத்துல காத்தவராயன் மற்றும் கத்தோலிக்க கூத்துக்கள், மலையகத்துல வந்து குறிப்பா காமன் கூத்து எல்லாமே வந்து மக்கள் அளவுல இன்றைக்கு ஒரு பிரசித்தி பெற்றதாக இருக்குது அந்த கிராமங்கள்ல. ஆனா ஒரு கருத்துப்பட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகலையே என்ற ஒரு கவலை இருக்குது எங்களுக்கு. ஆனா அந்த பாரம்பரிய விஷயங்கள்ல கவனிக்கப்படத்தக்க, அதே நேரத்துல வந்து நாங்கள் இன்னமும் பேணத்தக்க இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயம் இருக்கு. அதை எப்படி கொண்டு வரதுன்றதுதான் இன்னைக்கு நாங்கள் யோசிச்சு இதை தொடங்கினோம். எங்களால அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர இயலாது. அப்படியே கூத்தின்றி அதே இடத்துல செய்யற அதே மாதிரி தெய்வீகத்தோட இங்க கொண்டு வர இயலாது. ஆனா இன்றைக்கு அது தெரியாமலே போறதுன்றதுக்கு அப்பால இன்றைய தலைமுறைக்கு ஏதோ ஒரு வழியில தெரிய வைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் அதுல இருக்கிற நல்ல பாடல்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரோம். அது நினைச்ச மாதிரிக்கு இளம் தலைமுறையை ஓரளவுக்கு கவர்ந்து கொண்டு வருது. இந்த முயற்சியை தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்யவும் யோசிக்கிறோம். நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே புல் இருக்குது. அதுல ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆக வேணும். என்னன்னு சொன்னா, இந்த அதுல வந்து நிறைய விடயங்கள் இருக்குது. நிறைய விடயங்களை வந்து நாம இன்னும் அதை ரசிக்கிறதுக்கும் ருசிக்கிறதுக்கும் மறக்கிறோம் அப்படின்றதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து அதை இன்னும் ஆழமாக ரசிச்சா வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சினிமா பாடல்கள் ஆகட்டும், இல்ல கமர்ஷியல் மூவி ஆகட்டும், இப்படியான தரத்துக்கு வந்து இந்த கூத்து கலையை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ வர சின்ன பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும் அப்படின்றது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ எப்பவுமே கலை அப்படின்றது வந்து மாறாது. ஆனால் அதை ரசிக்கக்கூடிய கலைஞர்களும் ரசிக்கக்கூடிய நபர்களும் தான் வந்து அவர்களுடைய தன்மைக்கேற்ப மாறிக்கொண்டிருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க வந்து நிறைய பாடல்களை வந்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கோம். ஸோ இந்த கூத்து சம்பந்தமான ஒரு பாடலையும் வந்து நம்ம பார்க்கலாமா? மகனே கண்டு வந்தாய், மகனே கண்டு வந்தாய், அவ என்னிலுமோ பெரிய பத்தினியை, அம்மா உச்சம் மமல மீதரே, மமல மீதரே, நானும் உடும்பு வட்ட சுழன்று ஆடையில, மகனே கண்டு வந்தாய், மகனே கண்டு வந்தாய், அட என்னவனே அட காத்தவனே, எந்தன் ரஞ்சிதமே எந்தன் குஞ்சரமே, அம்மா கேட்கிறேன் சொல்லடா, அவ என்னிலுமோ பெரிய பத்தினியா, அம்மா புல்லகிரி கிரிகிரி மலையேறி, கிரிகிரி மலையேறி, என்ன பெற்றவளே முத்துமாரியரே, எந்த நாச்சியரே எந்த தேவியரே, அம்மா சொல்லுறேன் கேளுமா, அங்கே புலி சுழந்து ஆடையிலே போக விடை, பெற்றவளை தாவேனம்மா, பெற்றவளை தாவேனம்மா, அந்த பொற்கொடியாடிய பூமாலையிடும், மறந்திடடா என்றாசா, மறந்திடடா என்றாசா, மறந்திடடா, அந்த மலை என்று என் மகன சொல்வாசனம், அம்மா தயாரே மறப்பதில்லை, தயாரே மறப்பதில்லை, அந்த மலை என்ற உன் மகன சொல்வாசனம், அங்கே விட்டுடடா என்றாசா, விட்டுடடா என்றாசா, விட்டுடடா, அந்த நினைவை என் மகனர் விட்டுடடா, அம்மா விடுவதில்லை, தயாரே விடுவதில்லை, தயாரே விடுவதில்லை, அந்த நினைவை உன் மகனர் விடுவதில்லை. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஸோ பாடல் என்று சொல்ல இல்லாத எல்லாருக்கும் தெரியும், கூத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஸோ யாருக்குமே வந்து தமிழ் மேல பற்றில்லாதவங்க கூட இந்த பாடலை கேட்டா, உங்களுடைய குரலில் கேட்டா கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் பற்றானது வந்து அவங்க மேல ஒட்டிக்கொள்ளும் அப்படின்றது வந்து ஒரு உண்மையாக இருக்கின்றது. உண்மையிலே வந்து இந்த பாடல்களை வந்து உங்களுடைய பாடலாக நான் கேட்கும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து உற்சாகமாகவும் இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. இதே வந்து இந்த கூத்து கலையில் வந்து நேரடியாக அதை பார்க்கும்போது வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்சி அமைப்பாகட்டும், இல்லை அந்த விடயமாகட்டும் நம்மளுக்குள்ள தொற்றிக்கொள்ளும் அப்படின்றதுல வந்து ஒரு ஐயம் இல்லை என்று கூட சொல்லலாம் இல்லையா? இதுதான் அந்த விஷயம். இப்ப இந்த பாடலை கேட்க அடுத்ததான் இந்த கூத்தின் ஆட்சிக்கு பார்க்கணும் என்ற விருப்பம் வரும். அப்ப விருப்பம் வரையக்குள்ள இன்றைய தலைமுறை எப்படியும் தேட வேண்டி இருக்கும். அப்ப இது என்ன பாட்டு, இது எங்க இருக்குது, எந்த பிரதேசத்துல இருக்குது என்று சொல்லக்குள்ள அந்த பிரதேசத்துல இருந்தா அதை வழிகாட்டி விடலாம்.
அதை போய் பார்ப்பினம் இல்லாட்டி நீ அடுத்த தலைமுறை அதை செய்ய விரும்புவினம். அதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்ய மேற்கொள்றோம். ஆனா நாங்கள் அது இருக்கிற ரசமான விஷயங்களை எங்கட குரல்ல கொண்டு அந்த தேடல் வரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறைக்கும் பிடிக்கக்கூடிய விஷயம் இது பெருசா வெளியில தெரியாம இருக்குது. இப்ப 2K கிட்ஸ்ன்னு சொன்னா அவை எதிர்பார்க்கிற வாய்ப்பு இந்த பாடல்கள்ல இருக்கு. அதை நாங்க கொண்டு போனோம்னு சொன்னா அது அவைக்கு பிடிக்கும் கட்டாயம். கண்டிப்பாக நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையான ஒரு விடயம் வந்து இப்ப வந்து பாடல்களுக்கு வந்து அர்த்தமோ இசையோ இல்லாட்டியும் நம்ம அதை வைப் பண்ணணும் என்ற ஒரு எண்ணங்கள் தான் இப்ப நம்மளுடைய நேயர்களுக்கோ நம்மளுடைய மக்களுக்கோ இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப ஏன் இந்த கூத்து பாடல வந்து நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வைப் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து அந்த ஒரு விடயம் வந்து இல்லையா அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கின்றது. ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ, அதாவது வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து தந்திருக்குது. அதை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு தான் வந்து நம்ம மறுக்கிறோம் என்றது உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ரொம்பவே ஒரு அற்புதமான பாடலும் எங்க கலாச்சாரத்தை வந்து மீண்டும் மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக வந்து இந்த கூத்துக்கலை இருக்கின்றது. அது எங்களுக்கு தந்தமைக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இன்னும் நிறைய விடயங்கள் வந்து நிகழ்ச்சியூடாக வந்து நாங்கள் பேச போகிறோம். இலங்கையில வந்து பல கலைஞர்கள் வந்து இருக்கின்றார்கள், பல கலைஞர்கள் வந்து உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில் நம்மளுடைய இலங்கை கலைஞர்களை வந்து வளர்க்கக்கூடிய, அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு தளம் என்றது வந்து மிகவும் ஒரு குறைவான ஒரு சூழல் இருக்கின்றது என்ற ஒரு எண்ண பங்கு இருக்கின்றது. அப்படியும் அவர்களை நிரூபிக்க வேண்டும் என்றால் வேறு நாடுகளிலோ இல்ல தென்னிந்தியாவிலோ போய் அவங்களுடைய திறமைகளை நிரூபித்த பின்புதான் வந்து நம்மளுடைய இலங்கை மக்கள் அவர்களை ஆகோ என்று கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. அப்படி என்றால் நம்மளுடைய இலங்கை மக்கள் கொண்டாட வேண்டும் என்றால் நம்மளுடைய தென்னிந்தியாவில் போய் நம்மளை நிரூபிக்க வேணுமா என்ற ஒரு எண்ண பாங்கும் இருக்கின்றது. இதை பற்றியான ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய கேள்வி ஒரு நியாயமானது. இன்றைக்கு பலர்கிட்டையும் அந்த கேள்வி மனசுல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கேள்விதான். ஆனா எங்களை பொறுத்தவரையில நாங்கள் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கென்று ஒரு தளங்களை உருவாக்கி எங்களோட சொந்தமான முயற்சியில தான் சில செயற்பாடுகளையும் ஆவணப்படுத்தல்களையும் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில எனக்கு இப்படியான கருத்துக்கள் அது ஒரு விமர்சன பாடங்களை பார்க்காமல் நாங்கள் முதல்ல எங்கள் அளவில் கொஞ்சம் வளர்ந்துட்டு யோசிப்போமோன்றதுதான் உண்மையாக எங்களை மனசாட்சிப்படி கருத்து. கண்டிப்பாக என்னன்னு சொன்னா நம்மளுடைய இலங்கையின் அசாதாரண சூழலை காரணமாக வந்து நம்மளுடைய தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எதிர்நோக்கிய ஒரு துறையாக வந்து இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் வந்து நம்மளுடைய சகோதர சினிமா என்றது வந்து மிகப்பெரிய ஒரு உச்சம் பெற்று இப்போ நிறைய திரைப்படங்களை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஈழத்து கலைஞர்கள் வந்து படிப்படியாக காணொலி பாடலாகட்டும், குறு திரைப்பட பாடலாகட்டும் என்றதையும் தாண்டி இப்போ முழுநீள திரைப்படங்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இலங்கை கலைஞர்களையும் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு களமும் தளமும் வந்து கண்டிப்பாக உருவாகும் என்றதுல வந்து ஒரு நியாயமான ஒரு விடயம் இருக்கின்றது என்றது வந்து நீங்கள் கருதுறீங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கின்றது. ஸோ இப்படி பயணித்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய இலங்கை சினிமாவில், நம்மளுடைய ஈழத்து சினிமாவில் உங்களுக்கு பணியாற்றக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா? நிறைய திரைப்படங்கள் வந்து உருவாகி கொண்டு வருது, நிறைய காணொலி பாடல்கள் உருவாகி கொண்டு வருது. உங்களுடைய குரலில் சில பாடல்களும் சரிய சில திரைப்படங்களிலுடைய பின்னணியில் வந்து நீங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீங்களா? அதை பற்றியான ஒரு விடயங்கள் வந்து உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது? நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். எங்கட குரல்ல அது வரப்போகுது என்று சொன்னால் கட்டாயம் மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதை என்னன்னு சொன்னா அந்த பேசு பொருள் முக்கியமா இருக்கணும். எங்களோட சமூகத்துக்கு அந்த திரைப்படம் ஆகட்டும், அந்த ஏதாவது ஒரு கலை வடிவமாகட்டும், ஏதோ ஒரு வழியில அது பிரயோசனப்படும் சொன்னா நிச்சயம் எங்களோட பங்களிப்பு அதுல இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக நமது நாட்டு கலைஞர்களை வந்து நம்ம வளர்க்க வேண்டும், நாமளும் வளர வேணும் அப்படின்றதுல வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஸோ நான் எப்படி ஒரு தடுமாறி ஒரு வளர்ச்சிக்கு வந்து நான் வரணும், அதே மாதிரி என்னோட சக கலைஞர்களும் அப்படி வருகின்றார்கள். அவர்களையும் வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடைப்பாடும் எங்களுக்கு இருக்குது அப்படின்றதை வந்து நாங்கள் கைகோர்த்து பயணிப்போம். ஈழத்து சினிமாவை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தீங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். நம்மளுடைய ஈழத்து சினிமாக வந்து உலக சினிமா வந்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்க வேணும் என்றுதான் வந்து எல்லாருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில வந்து நீங்க அண்மையில ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தீங்க, நம்மளுடைய நாட்டு பற்றுள்ள ஒரு பாடல். அதுக்கு நான் அதை பார்க்கும் போதே வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜி, அந்த அளவுக்கு ஒரு சக்தி, ஒரு தாய் நாட்டு மேல உள்ள பற்ற வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊட்டிய ஒரு விடயமாக இருந்தது. ஸோ அந்த வீரத்தையும் தமிழையும் மண்ணையும் வந்து நீங்க சொன்ன ஒரு விடயம் வந்து அந்த பாடலூடாக வந்து புலம்பெயர்வு தமிழர்களை கூட திரும்பி பார்க்க வைத்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த பாடலை பற்றி நீங்க பாடிய அனுபவங்களையும் அந்த பாடல்களையும் கண்டிப்பாக வந்து நேர்களும் கேட்க வேண்டும் என்ற ஒரு அவாவும் எனக்கு இருக்கின்றது.
எல்லாருக்குமே இந்த நீங்க சொல்ற அன்றங்கே ஒரு நாடு இருந்தது பாடல் மூலமாகத்தான் இந்த யாழ்ப்பாடினிகள் என்றதே அறிமுகமானது. உண்மையை சொன்னா அப்படித்தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அதன் பிறகுதான் அந்த கூத்து பாடல்களை தேடி பார்க்க வழிகிட்டவை நாங்கள் யாரும் தேட வழிக்கிறேங்க, பிறகு பாரம்பரிய பாடல்களை பாடுறாங்கன்றது தெரிய வந்தது. அப்ப இந்த பாடலை பற்றி சொல்ல வேணும். இது ஒரு மூல வடிவம் மலையாள மக்கள் இசை பாடல். அத பிறகு தமிழில அது மொழிபெயர்த்து வச்சிருந்தது. அதை நாங்கள் எங்கட குரல்ல பாடினோம் ஏற்கனவே. ஏன்னா அது அதுல இருக்கிற வசனங்களும் அந்த சொற்களும் எங்கட ஆத்மாவோட சேர்ந்தது, எங்கட ஒவ்வொருத்தட்ட மனதிலையும் இருக்கிறது. அதை நாங்கள் பாடிக்க இங்க இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகெங்கும் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் போய் நெஞ்சில போய் அது தச்சுது. இல்லைன்னு சொன்னா அந்த மனசளவில் அது ஒன்றுபட்ட ஒரு 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 உணர்வை கொடுத்துச்சுது. அந்த உணர்வு தான் எங்களை இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்துல கொண்டு வந்து விட்டது. அந்த பாடலின் ஒரு முக்கியமானது அந்த வகையில. கண்டிப்பாக இந்த பாடலை நம்ம கேட்க போயிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேணும். நம்மளுடைய இலங்கை மக்களையும் தாண்டி புலம்பெயர்வு தமிழர்களும் இந்த பாடலுக்கு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதுல கௌரவமாகவும் கர்வமாகவும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் உலகத்துல எல்லா இடங்களிலும் பறந்து வாழக்கூடிய மக்கள் நம்மளுடைய இலங்கை மக்கள் அப்படின்னு சொல்லி, அதனால் தான் உலக தமிழர்கள் அப்படின்னு கூட நம்மளை அங்கீகரிக்கிறாங்க, அடையாளப்படுத்துறாங்க. ஸோ ஈழத்து தமிழர்கள் என்றதையும் தாண்டி உலக தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளம் நம்மளுடைய நாட்டுக்கு இருக்கின்றது. ஸோ பரந்த அளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் இப்பையும் மேலத்தையத்துல கொண்டு போய் அவங்க மறக்காம இப்ப வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவர்களுக்கும் உங்களுடைய பாடல் ரொம்பவே ஒரு வீறு கொண்ட ஒரு பாடலாக இருந்தது அப்படின்றதை சில பதிவுகள் ஊடாகவும் அவங்க அனுப்பிய பதிவுகளை எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதன் மூலம் எங்களுக்கும் அந்த ஒரு விடயம் கடல் தாண்டி ஒழிக்கும் போது இங்கே இருக்கும் எங்களுக்கு அது ஒரு உணர்வு பூர்வமாக இல்லாவிட்டால் நாங்கள் உணர்ச்சியற்ற மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பாடலை நம்மளுடைய நேயர்களுக்காக. ஒன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே, அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே, அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண்வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே, நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி களவில்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே, ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே, நாடெங்கும் மதில்படி நடுவழி 100 இருந்ததே, 4 மணி பூவிருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அதுவே வருங்கனவானதோ, அந்நாடு இறந்து போனதோ, அதுவே வருங்கனவானதோ. என்ன சொல்றதுன்னே தெரியல, வார்த்தையே இல்லை. ரொம்பவே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடல். உண்மையிலே என்ன கண் வெளியில கலங்களாட்டியும் இந்த மனசு ரொம்பவே ஒரு கலங்கின ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த பாடல்ல வந்த வரிகள் ஒவ்வொன்றும் இது வேணாது, இந்த பாடல் வரி இது ஏற்க இயலாது அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல இயலாது. அந்த பாடலில் உள்ள அனைத்து வரிகளும் நம்மளுடைய வழிகளே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரிகளாக இருந்தது.
குறிப்பாக சொல்லப்போனா வந்து ஒரு வீட்டில் அடுப்பறிந்தால் எல்லா வீட்டிலும் பசி தீரும் அப்படின்ற ஒரு வசனம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு வீட்டுல யார் இருக்கான்றது கூட தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஏன் நகைச்சுவையாக சொல்ல போனால் இப்ப பச்சை தண்ணியில வந்து பலகாரம் சொல்ற அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு விடயம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுவும் உங்களுடைய பாடலானது வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னும் மக்கள் அவங்களுடைய நாட்டையும் நாட்டு பற்றையும் வந்து அவங்க விசுவாசிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருந்தது. இப்படித்தான் வந்து அதாவது நம்மளுடைய விடை கொடு எங்கள் தாய் நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட நம்மளுடைய தென்னிந்திய சினிமாவில் வந்து வந்திருந்தது. பாடல் நம்மளுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பாடல். அந்த பாடலுக்கு பின்பு இங்க இந்த பாடிய பாடல் தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்றதுல வந்து நான் நினைக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ரொம்பவே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடல். நாட்டை பற்றி நாட்டு தமிழை பற்றி நாட்டு கலாச்சாரத்தை பற்றி பேசிட்டு இப்படியே போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு விடயம் அந்த ஒரு தாக்கத்தை பற்றி நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு விடயங்களை ஆராய்ந்து எது மக்களுக்கு தேவை, எந்த விடயத்தை கொடுக்க வேண்டும், எந்த விடயம் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் வந்து அது வேறு மொழிகளாக இருந்தாலும் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இப்படியான விடயங்களை ஆராய்ந்து கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விடயம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஸோ இன்னும் மக்களுக்கு வந்து இந்த பயணம் பற்றி சில விளக்கங்கள் வந்து கூற முடியுமா? நீங்க சொல்றது மாதிரியே இந்த ஒரு பாடல் எங்களுக்கு பெரிய திருப்பு முனைதான். என்னன்னு சொன்ன இந்த பாடல்ல இருக்கிற உணர்வும் வரிகளும் வந்து எல்லா தமிழற்ற மனசுலையும் போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா புலம்பெயர்ந்து வாழ்ற ஈழ தமிழர்களுக்கு அது ஒரு உணர்வை கொடுத்ததால உண்மையாக நிறைய பேர் எங்களோட பேசுவினம், நிறைய பேர் பேச முயற்சி செய்வினம், பேசுவினம், நிறைய பேர் காண்ற இடத்துல சொல்லுவினம். அப்ப அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த பாட்டை இல்லாட்டி எங்களோட குரலை விரும்பி இருக்கணும், இதை கேட்டு இருக்கணும்ன்ற ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பாட்டு முக்கிய காரணம். அவ இப்படியான பாடல்களை நாங்கள் கூட தேடி அதை பாடுறதுக்கு முயற்சி செய்கிறோம். உண்மையா இதுல ஒரு விஷயம் சொல்ல வேணும். நான் பல்கலைக்கழகம் படித்த காலத்துல எனக்கு குருவாக எனது பேராசிரியர் ஒருவர் இருந்தவர். அவர் தான் இந்த மாதிரியான பாடல்கள் மக்கள்கிட்ட போய் சேரக எப்படியான தாக்கத்தை உருவாக்கும் என்றது எங்களுக்கு மனசுல புரிய வைக்கிறதுல அவருக்கு பங்கு, பெரிய பங்கு. அவர் தான் கலாநிதி சிதம்பரனார். அவர் மூலமாகத்தான் இந்த ஒரு பாடல்கள் எவ்வாறு மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதை புரியறதுக்கு எனக்கு ஒரு அறிவை கொடுத்தது அவர். கண்டிப்பாக நீங்க செஞ்ச ஒரு முயற்சி ஒரு சிறு துள்ளி பெருவெள்ளமாக மாறி இருக்கின்றது. ஸோ நாங்கள் இப்போதான் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போதான் நாங்கள் ஒரு காணொலி மூலம் வந்து மக்களால் வந்து அறியப்படுற ஒரு நபராக இருக்கிறோம் அப்படின்றத வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பறந்த அளவுக்கு வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இப்போ இருக்கிறீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய திறமை என்றது வந்து நாடு கடந்து வந்து பறந்து கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கான ஒரு அடையாளம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய இலங்கை அரசாங்கமும் சரி, புலம்பெயர்வு தமிழர்களும் சரி உங்களுக்கு தருவாங்க அப்படின்றது வந்து எந்த வித ஐயமும் இல்லை. என்னை பொறுத்த வகையில் வந்து எங்களுடைய டான் குடும்பத்திலையும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் மிகப்பெரிய ஒரு அன்பையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக இப்போதும் தருவோம் அப்படின்னு கூறிக்கொண்டு நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவடும் நேரத்தை அப்படியே நெருங்கி வந்துட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த பயணம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விடயமாக இருக்காது. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த தமிழ் அப்படின்னு சொல்லும் போது வந்து நிறைய பேர் வந்து நீ தமிழை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் உள்ளது, இந்த தமிழில் உள்ள விடயங்கள் என்னவென்று பேசுறதுக்கான நிறைய பேரும் வந்து முனைப்போட வந்து நம்மளோட போட்டி போறதையும் தாண்டி வந்து விவாதம் செய்யறதுக்கு வருவாங்க. ஸோ இப்படியான பல சூழலில் வந்து பலதரப்பட்ட மனிதர்களை வந்து நம்மளுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நம்ம விரும்பினாலும் விரும்பலாட்டியும் இப்படியான மனிதர்களை வந்து நம்ம கடந்து வர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அப்படியான ஒரு சமூகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பயணத்தில் நீங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? இந்த பயணத்துல எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய முதலாவது சவாலே வந்து ஆவணப்படுத்துறதுல எங்களுக்கு இருக்கிற சிக்கல்லாம் ஒன்று வந்து எங்கள்கிட்ட கலையகம் ஒன்று இல்லாதபடியால் நாங்கள் அதை இன்னொரு இடத்தை எடுத்து அதை கொண்டு வந்து அதை பதிவு செய்து உண்டாக்குறதுல எங்களுக்கு சிக்கல் இருக்கு. அது இன்னொரு ஆக்கள்கிட்டத்தான் நாங்கள் தங்கி இருக்க வேண்டி இருக்கு. அது மூலமா அது தாமதமாகுது. எங்களோட பயணம் வந்து தாமதமாகி கொண்டிருக்கு இன்னொரு ஆக்களை சார்ந்து இருக்கிறபடியா. அதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய முதலாவது சவாலே. என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் இது ஊர்கள்ல இருக்கிற கலை வடிவம். அப்ப அந்த கலை வடிவத்தை வந்து நாங்கள் எங்கட குரல்ல இல்லாட்டி வெளியில கொண்டு வரணும்னா அது இந்த தொழில்நுட்பத்துக்கால வருவணும். அப்ப அதுக்கு வந்து இசை கலையகம் வேணும். அப்ப இசை கலையகம் அதுக்கான வாத்தியங்கள் எல்லாம் தேவை என்றைக்கு நாங்க இன்னொருவர்கிட்ட இன்னொரு இடத்துல தங்கி இருக்கிறோம். அப்ப அந்த தங்கி இருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து பிந்துறது தான். நாங்கள் அடிக்கடி வாரது காணா போறது
அப்போ ஒரு மாசத்துல ஒருக்கா வருவோம், எங்களோட முகம் தெரியும், இல்லை எங்களோட குரல் தெரியும், திருப்பி ஒரு மாசம் காணாம போயிடுவோம். இந்த காணாம போறதுக்கு இன்னும் ஒரு ரீசன் இருக்கு. எங்களோட குடும்பம், இடையில வந்து நாங்கள் அந்த பிள்ளை அப்படியான விஷயங்கள் எல்லாத்தாலையும் நின்று தான் அந்த பயணம் இப்படி போறது வாரதுன்னு இருக்கு. இனி கொஞ்சம் முழு மூச்சா பயணிப்போம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய சமூகத்துக்கு வந்து இந்த தமிழ் பற்றை வந்து கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த ஒரு ஆயுதம் இந்த பாடல். அந்த பாடல் ஊடாக வந்து நிறைய விடயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து உங்களுடைய திறமையானது இன்னும் வெளிவர வேண்டும், நிறைய காணொளி பாடல்கள் வந்து மக்களுக்காக கொடுக்க வேணும், தாரத்துக்கு வந்து தயாராக இருந்தாலும் வந்து சில பேருடைய ஒத்துழைப்புகள் என்றது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எப்போதுமே வந்து நம்மளுடைய மனிதர்கள் வந்து யாரும் வேண்டாம், யாருடைய துணை வேண்டாம் என்று சொல்லி நம்ம எப்போதுமே வந்து செயற்பட முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம ஒருத்தவங்களை சார்ந்து தான் இருப்போம். இப்படி இருக்கும்போது வந்து இந்த படைப்புகளை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு காணொலியாகட்டும், இசை வடிவமைப்பாகட்டும், இல்லை பின்னணி இசையாகட்டும், இப்படி இருக்கும்போது வந்து அந்த கலைஞர்களுடன் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம உருவானாத்தான் வந்து சரியான ஒரு படைப்பை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும். இப்படி இருக்கும் இந்த நிலையில வந்து ஒரு நல்ல ஒரு குழுக்களுடன் இணைந்து வந்து நீங்க பணியாற்ற வேண்டும். அதையும் தாண்டி வந்து இப்படியான குழுக்கள் உங்களுக்கு ஆதரவுகளையும் நீங்க சொன்ன மாதிரி கலையங்களையும் தரத்துக்கான ஒரு வாய்ப்புகளையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து இப்படியான சவால்களை வந்து நிவர்த்தி செய்து வந்து நீங்க சரியான ஒரு முறையில் வந்து பயணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நிகழ்ச்சி ஊடாக நம்ம பேசியிருந்தோம். நிகழ்ச்சியின் இறுதியில வந்து ஒரு பாடல் ஊடாக வந்து நிறைவடையலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மட்டக்களப்பின் வடமொழி கூத்து பாடல் ஒன்றை பாடிட்டு காத்தவராயன் கூத்தின் மங்கள பாடலோட நாங்க நிறைவு செய்யலாம். தந்த தகித தகித தாம் திந்த திகித திகிதத்தை, தந்த தகித தகித தாம் திந்த திகித திகிதத்தை, தந்த தகிட தகிட தாம் திந்த திகிட திகிடத்தை, தந்த தகிட தகிட தாம் திந்த திகிட திகிடத்தை, வீராதே வீர சூரன் மிக்க ராவணந்தன் வாழன் நேராதே லங்கும் வீரன் இந்த ஜெத்தன் வருகிறான், தந்த தகிட தகிட தாம் திந்த திகிட திகிடத்தை, தந்த தகிட தகிட தாம் திந்த திகிட திகிடத்தை, விண்ணுயர்ந்த கொடி பறக்க வீரர் கோடி கோடி சூழ மண்டலம் புகழும் மகாராஜ் மகன் வருகிறான், தந்த தகிட தகிட தாம் திந்த திகிட திகிடத்தை, தந்த தகிட தகிட தாம் திந்த திகிட திகிடத்தை, மங்களமா மங்களமா மங்கள் காத்தான் கோர் மங்களமா, மங்களமா மங்களமா மங்கள் காத்தானுக்கு மங்களமா, மங்களமா மங்களமா மங்கள் மாறிக்கோரு மங்களமா, மங்களமா மங்களமா மங்கள் சபையோருக்கு மங்களமா. அற்புதமான ஒரு பாடலோடாக நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தை வந்து நெருங்கி விட்டது. நிறைய விடயங்கள் வந்து நம்மளுடைய ஈழத்து கலைஞர்களோட நாங்கள் பேசியிருந்தோம். பவினா மற்றும் விஜிதா கூட நிறைய விடயங்கள் வந்து நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ குறிப்பாக வந்து யாழ் பாடினி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளமாக வந்து இவங்களுக்கு மாறி இருக்கின்றது. நம்மளுடைய ஈழத்து கலைஞர்களை வளர்க்க வேண்டிய பாராட்டக்கூடிய ஒரு விடயம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் வந்து இவர்களையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆதரவுகளை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பில் வந்து உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இவங்களுடைய பயணமானது வந்து இன்னும் மேல் நோக்கி போக வேணும். நான் கூறியவாறு உங்களுடைய அடையாளம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொடும் என்றதில் வந்து எனக்கு எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து 2 பேரும் இருப்பீங்க. இந்த திறமை மூலம் மாத்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு நிறைய விடயம் பேசியிருந்தோம். நிறைய விடயங்கள் வந்து பகிர்ந்திருந்தீர்கள். நிறைய பாடல்களை வந்து எங்களுக்காக பாடியிருந்தீர்கள். எங்களுடைய யாழ் கலைகளுக்கு வந்து எங்களுடன் நேரங்களை செலவிட்ட மிக்க 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 மகிழ்ச்சி, நன்றிகள். ஸோ உங்களுடைய சிறப்பு இந்த சித்திரை புத்தாண்டானது உங்களுக்கு மிகவும் ஒரு சௌவாக்கியமான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்து நிகழ்ச்சி சார்பில் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்காண நிகழ்ச்சியூடாக வந்து இன்றைய நிகழ்ச்சி நகர்ந்து சென்றது. ஸோ எல்லோருமே வந்து மகிழ்ச்சியான சித்திரை புத்தாண்டை கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் நிகழ்ச்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாக்கியராசா கமல்ராஜ். வணக்கம் நேர்களே. அனுசரணை வழங்கியோர்
வாழ்வின் ரியல் மேஜிக் கோகா கோலா.